இந்த வருஷம் ஒரு சுறுசுறுப்பான வருஷமாக இருக்கும். சில விஷயங்களில் முதல் 6 மாதம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் நல்லபடியாக சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். மனசுக்கு பிடிச்ச வரன் சிலருக்கு அமையும். அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி நல்லபடியாக இருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு 100% நடக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அது மாதிரி கவர்மெண்ட் வேலை, அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுபவர்கள், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக அமையும். தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. வியாபாரத்தில் போட்டி இருக்கும், சமாளிச்சிருவீங்க. புது ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து நல்லபடியாக பண்ணிங்களாலே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகும். கன்சல்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் லெவல் பொசிஷன்ஸில் கார்ப்பரேட் கம்பெனிஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும்.